எனக்கு கோர்ட் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. எல்லார் முன்னாடியும் என் ஹஸ்பண்ட கொடூரமா கொலை பண்ண வச்சவனுக்கு பெயில் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பணம் இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணலாமா? நியாயம் கூட பணம் இருக்கிறவங்க பக்கம் தானே எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பா அவருடைய தப்ப உணர்ந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டா போவீங்களா? மாதவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் கூட நான் போக மாட்டேன். மாதவன் இறந்துட்டாருங்கிற நியூஸ் தான் எனக்கு குட் நியூஸ். அவர் பண்ண தப்புக்கு நடு ரோட்ல எல்லார் முன்னாடியும் அவர் சாகணும். வாங்க நம்ம போலாம். மாதவன் மாதிரி மனுஷங்க இந்த சொசைட்டில வாழறதுக்கு அருகதையே இல்லாதவங்க. அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இது கௌரவத்துக்காக பண்ண கொலையா இல்ல பணம் இருக்குங்கிற ஆணவத்தால பண்ண கொலையா? சொந்த மருமகனையே கொன்ன பொண்ண பெத்த அப்பா இந்த கொலைய பண்ணி என்ன சாதிச்சாரு? அவருடைய பொண்ணு கஷ்டப்படுறத பாக்குறத தவிர பேசி தீர்த்துக்கிற விஷயத்த அவருடைய ஆணவத்தால பணம் இருக்குங்கிற திமிருல மாதவராவ் அவருடைய மருமகனை கொலை பண்ணது சரியா? பொண்ணுடைய கல்யாணம் முடிச்சு சில மாதங்கள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள அவர் இந்த மாதிரி பண்ணது வனஜா, 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 பசி எடுக்குதுன்னா சாப்பாடு போடு. இனி எப்பவும் கையால சாப்பிடுவேனோ? உட்கார். சாப்பாடு போடுமா? எத்தனை பார்த்திருக்கோம் நம்ம. அழாத. நம்ருதா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவா. மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். பருப்பு சாம்பார் பண்ணிருக்கிய? நம்ருதா ரூம் கிளீன் பண்ணி வை. அங்க என்ன சாப்பிட்டாலோ என்னமோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வை. நல்லா இருக்கு. உப்பங்க. நான் ஜெயில இருக்கும்போது என்ன வந்து பார்க்காத. உன்னால தாங்க முடியாது. நம்ரிதாக்கு பையன் பிறந்தான்னா எங்க அப்பாவோட பேர் வை. பொண்ணு பிறந்தான்னா உங்க அம்மாவோட பேர் வை. இன்னொரு முக்கியமான விஷயம், பிசினஸ் விஷயத்தெல்லாம் நீதான் கிட்ட இருந்து பாத்துக்கணும். நம்மள நம்பிதான் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாதவன் சார், ஒரு நிமிஷம் வர சார். இன்று பட்டப்பகலில் நடு ரோட்டில் ஒரு வாலிபரை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த கொலைக்கான காரணம் மிகப்பெரிய தொழிலதிபரான மாதவன் தான் என்று போலீசாரால் சொல்லப்படுகிறது. தன் சொந்த மருமகன் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்கின்ற ஒரே காரணத்தினால் இந்த ஆணவ படுகொலையை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மாதவன் சார், பேசுங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு பிடிக்காதா? எதுக்காக உங்க மருமகனை கொலை பண்ணீங்க? ஏன் மௌனமா இருக்கீங்க? பேசாம இருந்தா மீடியா கிட்ட பிரச்சனை நினைக்கிறீங்களா? மாதவன் சார், உங்களுக்கு கேக்குறோம். பதில் சொல்லுங்க. எதுக்காக உங்க சொந்த மருமகனை கொன்னீங்க? நீங்க மௌனமா இருக்கறதுனால ஒரு உண்மை பொய்யாயிடுமா?
எவ்வளவு பண்ணிடுங்க. யுகங்கள் ஆனாலும் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் மனுஷனுக்குள்ள ஜாதிங்கிற வெறி ஆணித்தரமா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? எதுக்கு இந்த சொசைட்டி இப்படி மாறி இருக்கு? இந்த மாதிரி கொடுமைகளுக்கு முடிவே இல்லையா? கேமராமேன் லோகேஷுடன் அகல்யா. அந்த மாதவன் இப்படி பண்ணுவான்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நானும் பிரவீனும் கல்யாணம் பண்ணது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் இத பிரஸ்டீஜியஸா எடுத்துக்கிட்டாரு. அதனாலதான் நடு ரோட்ல எல்லார் முன்னாடியும் என் கண்ணு முன்னாடியே என் ஹஸ்பண்ட கொன்னுட்டாரு. இந்த மாதிரி கொலைகாரனுக்கு தூக்கங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன தண்டனை. லால இதை விட பெரிய தண்டனை ஏதாவது இருந்தா அது அவர் கொடுக்கணும்னு நான் கோர்ட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இதுல உங்க சித்தப்பா சம்மந்தப்பட்டிருக்காரா? இருக்கலாம். என் சித்தப்பா ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்னு என் அப்பா அம்மாவை தவிர ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க. பெயில் விஷயம் எந்த அளவுல இருக்கு? நரசிம்மா அந்த வேலையா தான் இருக்காரண்டி. அக்கா, மாமா வர்ற வரைக்கும் எங்க வீட்ல வந்திருக்கலாம்ல. என் பொண்ணால நான் இப்ப ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் மனைவி துணை இல்லாம தனியா நிக்கிறா. இவ்ளோ பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அண்ணி, ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும் அண்ணி. நீங்கள் செக்கில் சைன் போட்டிங்கன்னா எடுத்துட்டு வாங்க, பார்த்து அதை சைன் பண்ணி தந்துடுறேன். சரிங்க அண்ணி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து என் பொண்ணு மேல வச்சிருந்த பைத்தியக்காரத்தனமான பாசத்தினால அவ பேரை வச்சு ஹாஸ்பிட்டல் கட்டின, ஹோட்டல்ஸ் கட்டின, ஸ்கூல்ஸ் கட்டின. என் மொத்த பிசினஸ்க்கும் என் பொண்ணோட பேர் தான் வச்சிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவ மூலியமா தான் ரேபிஸ்டுக்கு நடுவுல, பிக் பாக்கெட்டர்ஸ்க்கு நடுவுல சென்ட்ரல் ஜெயில கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் எப்படி இருக்காருன்னு ஜெயில எப்படி இருப்பாங்க? நம்ரதாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டே நம்ரதா எப்படியாச்சும் திரும்பி வீட்டுக்கு வந்துருவான்ற நம்பிக்கையிலே ஜெயில வாழ்ந்துட்டு இருக்காருமா. அம்மா, ஐயா எப்ப வராரு? வருவாருமா, அவர் கண்டிப்பா வருவாரு. நம்ரதாவையும் கூட்டிட்டு வருவாரு. ஹலோ. கடைசியில கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் என் லாயர் மூலியமா என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு கடைசியில எப்படியோ எனக்கு பெயில் வந்துருச்சு. தண்ணி. நான் செஞ்ச இந்த காரியத்தினால ஊர்ல எல்லாரும் முன்னாடி நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ரதா
இன்னும் அந்த பிரவீன் நல்லவன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கா இல்ல? என் பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நான் அவனை கொலை பண்ண வேண்டியதா போச்சு. நமர்தா ஏன் இன்னும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றான்னு எனக்கு புரியவே மாட்டேன்துடா. நரசிம்மா, நீ என் கஷ்டத்திலையும் என் கவலையிலையும் என் கூடவே இருந்தடா. நமர்தா கூட பேசணும்னு இருக்குடா. என் பேரனை பார்க்கணும் பேசணும்னு இருக்குடா. ஏற்பாடு பண்றியாடா? இந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸ் ஆச்சு மாதவா. இப்ப நமர்தா கண்ணோட்டத்துல ஒரு அப்பாவா நீ எப்பயோ செத்துட்ட. அவ புருஷனை அவ கண்ணு முன்னாடியே யாரு போனாலும் அவ கன்வின்ஸ் ஆக மாட்டா. மீடியா முன்னாடி உன்னை தூக்குல போடணும்னு உன்னை கொல்லணும்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காடா. இந்த மாதிரி நிலைமையில கஷ்டம்டா. இவங்களை நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்குதான் நானே ஏதோ ஒரு பிளான் பண்ணி தேவைன்னா நமர்தாவோட கால கைய பிடிச்சு நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டாவது நமர்தாவையும் அவ குழந்தையையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். மாதவா, எங்க போறீங்கண்ணே? எங்க போற? ஒன்னும் இல்லடா, நமர்தாவையும் என் பேரனையும் எப்படியாவது நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா இப்ப வேணாண்ணே. ஹே, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சொன்னது எதுவுமே உனக்கு புரியலையா? நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலடா. ஒன்றும் ஆகாதுடா, நான் சொல்றேன்ல, ஏதோ செஞ்சு கூட்டிட்டு வருவேன்ற நம்பிக்கை இருக்குடா. நம்பிக்கை பத்தி விட்டுடா. இல்லங்க, 2 நாள் கழிச்சு நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போலாம். நீங்க போலாமா? வாங்க. போலாம். இப்ப நான் போய் பார்த்துட்டு அது வந்துடுறேன். இல்லண்ணே. நீங்க யாரும் வர வேண்டாடா. நான் சொல்றது கேளுங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆ, எடுங்க. புரியுது சொல்றது புரியுது. கேளு. சொல்றது கேளு மாதவா. இப்படி எல்லாம் நீ பண்றீங்க. கூட இவங்களோட நான் சொல்றது கேளுங்க. சொல்றா. உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நரசிம்மன் சார், அவர் சொல்லி கூட நீங்க புரிஞ்சுக்க இப்ப மாட்டேங்கிறீங்க. என்ன ஆச்சுடா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ வெளியே போறது சேஃப் இல்லடா மாதவா. கேளுடா. என்னங்க, ஆனா நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு சொல்றது புரியலடா. அது இல்லண்ணே, மீடியா எல்லாம் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு சொல்லி நீங்க அங்க போனீங்கன்னா கேக்குறீங்களா, பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா. புரியும்டா, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றேன்ல. வேணாங்க, நீங்க அங்க போறது நல்லதுக்கு இல்ல. தயவு செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கங்க. ஏன்டா நீ சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீயே உங்க கூட சாப்பிட்டாவது நான் போங்க. வந்து நீ செஞ்ச சமையல் எல்லாம் அண்ணா, நீ பொறுமையா ரொம்ப நாளா வெளிய சாப்பிடுறா. வராதனால இங்க இருக்கிற நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமாடா, நீ போயிட்ட அப்புறம் கூட அவங்க வரல. இப்ப நான் போறேன். நில்லுங்க ஆ, நில்லுங்கண்ணே. நீங்க நமருதாவை உயிரை விட மேலா நேசிச்சீங்க. உங்க தோல்ல தூக்கி வளர்த்தீங்க. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நமருதா இப்ப பழைய நமருதா இல்லன்னு பிரஸ்காரன் எவனாவது மைக்க வச்சா போதும், அப்ப ஒரு முட்டாளு, சித்தப்பா ஒரு தடி முட்டாளுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி கண்டபடி பேட்டி கொடுத்து நம்மளெல்லாம் ஜெயிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கானே நமருதா. இப்ப அவ உன் நமருதா இல்லன்னு. செத்து போன புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி, குழந்தைக்கு ஒரு தாய், அவ்வளவுதான் நமருதா.